அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்தும் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதத்துல துபாய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுமார் 1000 கோடி, லூலு மால் 3500 கோடி என பல்வேறு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. இந்த முதலீடுகள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா, இதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது, என்ன முழு விவரம் என்று யாருக்கும் இதுவரை தெரியவில்லை. இரண்டாவதாக, ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதலமைச்சர். அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக 3200 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பெறப்பட்டது. 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இருப்பதாக அன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து முழு விவரம் என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது குறித்து இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. மூன்றாவதாக, முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் 2024 ஆண்டுல. அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக 3400 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடை ஈர்த்தோம் என்று கூறினார்கள். அது குறித்து முழு விவரம் இப்போது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. நான்காவது முறையாக 2024 ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சுமார் 17 நாட்கள் அமெரிக்க நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணம் மூலமாக சுமார் 7600 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் விவரம் என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்பது குறித்து இப்போது வரைக்கும் யாருக்கும் விவரங்கள் தெரியப்படவில்லை. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 30 அதாவது கடந்த ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 8 வரைக்கும் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு 5வது முறையாக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக 15500 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் 17600 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில பெறப்பட்ட முதலீடுகள் குறித்தும், அதே போல மேற்கொள்ளப்பட்ட தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி என்ற முறையில இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தாலும் இதுவரைக்கும் அரசு அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் தொழில் முதலீடுகள் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் வெற்று விளம்பரங்கள் தான் திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனை விட்டுவிட்டு இந்த தொழில் முதலீடுகள் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.